ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நோன்பு ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் என்னோடய பேர்ட்ஸுக்கு பீட்ரூட்டே போடுறேன். இத்தனை டேஸ் ஒரு 10 நாள் ஆகிடுச்சி. இது வரைக்குமே போடவே கிடையாது. இன்றைக்கி தான் போடுறேன். இப்போல்லாம் துருவிட்டு இருக்கிறதுலாம் நேரம் இல்லை சொல்லிவிட்டு அப்படியே பெருசு பெருசாக கட் பண்ணி ஒரு கேஜுக்கும் ஒன்று வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அப்படி தான் வெட்டி வச்சுட்டேன். ப்ளூ கேஜி நீங்கள் இப்போ பார்த்தீங்களே, அதுதான் இப்போ நியூவாக அந்த சிக்ஸுக்கு மட்டும் போடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். இது புதுசாக வாங்கலாம் கிடையாது, பழசு தான். பாட்டி வீட்டில் இருந்தது. ஃபின்ச்சஸ் வளர்த்துட்டு இருந்தேன் அப்போது. அதுக்கப்புறம் ஃபின்ச்சஸ் எனக்கு மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வாங்கின கடையிலே திருப்பி கொடுத்துட்டேன். இந்த கேஜி ஃபுல்லாகவே ஃபின்ச்சஸ் செட்டப் தான் இருந்தது. சரி சொல்லிவிட்டு இந்த சின்ன கேஜாக இருக்கிறதுனால எல்லாமே ஒன்றோட ஒன்று ஃப்ளை பண்ண முடியல, அடிச்சுக்குது. இப்போ நிறையா பேர்ட்ஸு ஒன்றா இதில் விட என்னாச்சுனாக்கா புதுசாக வர பேர்டை காலை கடிச்சு விட்டுருது. ஏற்கனவே 2 பேர்டுக்கு அது மாதிரி தான் காலில் கடிச்சு ஒரு விரலில் நகமே இல்லை ஒரு பேர்டுக்கு, லூட்டினோக்கு. அதுக்கப்புறம் தான் எப்படியாவது சொல்லிவிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த வீட்டில் பாட்டி வீட்டில் இருந்த கேஜி இதெல்லாம். ஆரம்பத்தில் ஃபின்ச்சஸ் வளர்த்துருந்தேன், அதெல்லாம் கூட நான் காமிக்கலை உங்ககிட்ட. அது எல்லாமே கடையிலே கொடுத்துட்டேன். ஏன்னா ஃபின்ச்சஸ் இருக்கும் போது சிக்ஸு வைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா சிக்ஸுக்கு ஒழுங்காக ஃபீட் பண்ண தெரியல. எக்கு வைக்கும், சிக்கு பொரிக்கும். ஃபீடு கொடுக்க தெரியாமல் நிறைய சிக்கு இறந்து போயிருக்கு. அதே சமயம் ஃபின்ச்சஸில் இந்த கேஜில் என்ன ஆச்சுனாக்கா தண்ணி வைக்கும்போது அதுங்க எப்போதும் நல்லா குளிச்சுட்டு இறங்க, காலையிலையும் சாயங்காலமும். அது குளிக்கும்போது அந்த இடம் ஃபுல்லாகவே நாஸ்தி ஆகிடுது, தண்ணி செதறி. அது ஃபின்ச்சஸ் எனி டைம் குளிச்சுட்டே இருக்கும், காலை நைட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தண்ணி வைப்பாங்க. அந்த கேஜே நசன்னு ஆகி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் இதுங்கெல்லாம் கூட அந்தளவுக்கு கப்பை தான் தண்ணியை தான் சாய்ச்சி விடாங்க. அதுங்க டெய்லி இப்போ தண்ணி காலையில் மாற்றுறோன்னு சொன்னீங்கன்னாக்கா மதியானம் வரும்போது ஃபுல்லாக தண்ணியே இருக்காது. அந்தளவுக்கு குளித்து எல்லாம் தண்ணி செதறி அடிச்சிருக்கோம். அதுலேயே ஷிட்டு, அதுக்கப்புறம் தினை எல்லாம் கொட்டி கிடக்கிறதுனால அந்த கேஜை டெய்லி சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் ஃபின்ச்சஸ் என்னால் சமாளிக்க முடியலன்னு சொல்லிவிட்டு ஃபின்ச்சஸை ஒரு 4 மாதம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துட்டேன், கடையிலே கொடுத்துட்டேன். நிறையா ஆனால் எக்கு வைக்கும், சிக்கும் பொரிக்கும். ஆனால் ஃபீடு கொடுக்க தெரியாத சமயத்தில் சிக்ஸ் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா பள்ளி தொல்லை நிறையா இருந்துச்சு. முட்டையெல்லாம் கீழே தள்ளி உடச்சி விட்ருது. அதே சமயம் வேறு ஒரு பேர்டுமே வேறு ஒரு பேர் இருந்துச்சுன்னா அதில் நான் எப்போதுமே காலனி செட்டப் தான் வச்சுருப்பேன், தனித்தனியாக வச்சுருக்க மாட்டேன். இந்த கேஜ் மாதிரி காலனி செட்டப் தான் எனக்கு பிடிக்கும். இந்த தனித்தனியாக வச்சுருக்கிறது பிடிக்காது. காலனி செட்டப்பில் வைக்கும் போது என்ன ஆச்சுனாக்கா வேறு ஒரு பேர் போயிட்டு அந்த கேஜில் உட்காந்துட்டு பெரிய தொல்லை பண்ணிட்டு இருந்தது. எனக்கு கூடு கட்டுறதுல ஆஃப்ரிக்கனை விட எனக்கு ஃபின்ச்சஸ் கூடு கட்டுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது அழகாக கட்டும். அதுக்கு இந்த தேங்காய் நார் தான் போடுவேன். அது ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக கவர் பண்ணி அழகாக கட்டும். அந்த ஃபின்ச்சஸோட கூடு கட்டுறது மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆஃப்ரிக்கன்னு சும்மா இந்த தென்னம்பாலை, பேப்பரு, குச்சி, இலை எது போட்டாலும் அழகாக எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நார்மலாக கட்டும். ஆனால் ஃபின்ச்சஸ் கூடு கட்டுறதை பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். அதுக்காகவே வாங்கினேன் நான் ஃபின்ச்சஸ் வளர்க்கலான்னு சொல்லிட்டு. அந்த இடத்த போட்டு நாஸ்தி ஆக்குது. டெய்லி க்ளீன் பண்ண முடியல. அந்த ட்ரே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடும், அதிலே ஷிட்டு அப்புறம் தினை எல்லாம் கொட்டி ரொம்ப இதாகிடும்னு சொல்லிட்டு தான் அது மெயின்டைன் பண்ண முடியல என்னால் ஃபின்ச்சஸை வச்சுக்கிட்டு. அது இந்த கேஜில் தான் வச்சு வளர்த்தேன், அதுக்காக சொல்கிறேன். அதனால் இந்த கேஜி அங்கே பரணையில் கிடந்ததுன்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நல்ல பெரிய கேஜி. மேலே உள்ள ரோஸ் கேஜி, பிளாக் கேஜி வச்சுருக்கேன் இல்லையா பெஞ்சு மேலே, அந்த சைஸ்க்குள்ள லென்த்து தான். இதில் எல்லாமே நார்மலாக இப்போ நல்லா இருக்காங்க ஃப்ளை பண்ணுறதுக்கு. ஒன்றோட ஒன்று பக்கத்தில் இருந்தால் தான் எல்லாம் கடிச்சிக்குதுங்க. இது நல்லா இப்போ ஒரு வாட்டி ஒன்று காலை கடிச்சிச்சின்னா டக்குன்னு பறந்து போய் வேறு எதுலையாவது உட்காந்துக்குது. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்கிறதுனால இந்த இதில் போட்டு வச்சுருக்கேன். இதே ரொம்ப நாளைக்கு இப்படியே வச்சுருக்க மாட்டேன், வேறு ஏதாவது தான் ஐடியா பண்ணணும். ஏன்னா இப்போவும் அடுத்த கிளச்சில் உள்ள சிக்கு எல்லாமே கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா திருப்பி இதிலே போட்டோன்னா இன்னும் குவான்டிட்டி அதிகமாக போகும், சண்டை தான் வரும். அதுக்குள்ளே வேறு ஏதாவது தான் ஐடியா பண்ணணும் நான். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்.
இவங்களுக்கு பீட்ரூட் போட்டேன், இவங்க ஆனால் சரியாக சாப்பிடல. இப்போ தான் பழகிட்டு இருக்கேன், பார்க்கலாம் இன்ஷால்லா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுச்சுனாக்கா பழகிடுங்க இதுங்க எல்லாமே. இந்த பிஸ்தா க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, ரெட் கேப்பு ஃபீமேலு, இது எனி டைம் வந்து அந்த சிக்ஸு கூடவே இருக்குது, பானையை திறக்கவே விட மாட்டேங்குது. இப்போ பீட்ரூட் போட்டதுனால தான் கீழே இறங்கியிருக்கு, இல்லைன்னா சுத்தமாக இறங்காது. மேலு தான் கொண்டு போய் ஃபீடு கொடுத்துட்டு இருக்குது. சரி, 4வது சிக்கு ஹேட்ச் பண்ணதை வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கவே இல்லை. அது ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப குட்டியோண்டாக இருக்குது. உங்களுக்கு இதில் தெரியுதா என்னன்னு தெரியல, நான் அதை மட்டும் தனியாக எடுத்து காமிக்கிறேன். இதில் பேலன்ஸ் உள்ள 3 வந்து நல்லா வளர்ந்துட்டாங்க. ஏன்னா இவங்களே வந்து எல்லா ஃபீடும் வாங்கிட்டு இருக்கிறதுனால அந்த குட்டீஸ் லாஸ்ட்டாக ஹேட்ச் ஆனதுக்கு வந்து சரியாக வந்து ஃபீடு வாங்க முடியல. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப உடம்பு வந்து சொங்கி மாதிரி இருக்குது. இதுங்களே ஆனால் ஃபீடு வாங்குது, ஃபீடு பேரண்ட்டு கொடுக்குது. இதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மற்ற 3 பெருசுங்களும் சேர்ந்து இதை போட்டு ரொம்ப நசுக்குதுங்க. இது வந்து பார்த்தாலே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கையில் எடுத்தாலே ரொம்ப லேஸாக இருக்குது, ரொம்ப வெயிட்டே இல்லாமல். ஆனால் ஃபீடு வாங்கியிருக்கு, அதோடய ஃபுட் பேக்கை பார்த்தா தெரியும் ஃபீடு இருக்குது. ஆனால் வந்து என்ன பிரச்சனைனாக்கா, அதுங்க 3 வந்து பெருசாகிடுச்சுங்க. இது வந்து உள்ளார மாட்டிக்குது, எல்லாம் சேர்ந்து இது மேலே படுத்துக்குதுங்கிறதுனால இதால் ஃபீடு சரியாக வாங்க முடியல. எல்லாம் போட்டு அழுத்தி எடுத்து இதை வந்து நசுக்கி எடுத்துடுதுங்க. அதனால் நான் எப்போவும் காலையில் வரும்போது இதை என்ன செய்வேன், இது மேலே எல்லா குட்டியும் படுத்துருந்துச்சுனாக்கா இதை மட்டும் தனியாக எடுத்து போட்டுருவேன். தனியானா அந்த பானையிலே ஓரமாக போட்டு விட்ருவேன். அது பேரண்ட் வந்துச்சுன்னா அழகாக ஃபீடு கொடுத்துரும். இல்லைனாக்கா மற்ற பெருசுங்கெல்லாம் சேர்ந்து இதை மிதிச்சே கொண்டுடும். அந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. அதனால் லாஸ்ட்டாக உள்ள 4th சிக்கு மட்டும் கொஞ்சம் சர்வே ஆகிறது கஷ்டம். ஏன்னா இந்த பெருசுங்களே வாங்கிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து கண் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த பெருசு மட்டுமே தான் கரெக்டாக வாங்கிட்டு இருக்கோம். இந்த லாஸ்ட்டு சிக்குக்கு வந்து கிடைக்காது கரெக்டாக ஃபுட்டு. அதனால் மிதிச்சே செல்லது கொண்டுடும். அதனால் அப்பப்போ அதுங்க மேலே இந்த பெருசு படுத்துருந்துச்சுன்னா அதை மட்டும் பிரித்து தனியாக ஓரமாக போட்டோனாக்கா அந்த பேரண்ட் வந்து கரெக்டாக பார்த்துக்கும். மோஸ்ட்லி வந்து 4th சிக்கு சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே நம்ம வந்து சிக்கை மாற்றி போட்டோன்னா பெஸ்ட்டு. நான் மாற்றி போடலை, அது பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நானும் மாற்றி போடல. ஏன்னா மாற்றி போட்டோன்னா வேறு ஏதாவது பேர்டு கொண்டுடணும்னு நான் மாற்றி போடலை. இது வந்து லூட்டினோடது ஹேண்டிகேப்பு. மொத்தம் 2 தானே இருந்துச்சு, 2மே இது நல்லா சூப்பராக வளர்த்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெதர்ஸும் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2 பேருமே கண் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா நல்லா ஃபெதர்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக வந்துடும். இன்னும் 1 வீக்கில் போனாக்கா அடுத்த வீடியோவில் இது நல்லா பெருசாகிடுவாங்க. இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது கரெக்டாக அழகாக இதோட சிக்கு மட்டும் கரெக்டாக காப்பாற்றி கொடுத்துரும். இன்கேஸ் ஏதாவது ஒன்று சிக்கு மாற்றி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக கண்டுபிடிச்சி கொத்தி போட்டுரும். அதுதான் இதுக்கிட்ட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி இந்த 2மே கரெக்டாக, இந்த ஃபீமேல் கரெக்டாக வந்து உள்ளே தான் இருக்கும், எனி டைம் உள்ளே தான் இருக்கும், வெளியிலே வராது. மேல் மட்டும்தான் வெளியில் நிற்கும், மற்ற டைம் இது ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ்லேயே தான் இருக்குது. இந்த சம்மர் சீசன்லேயும் நான் இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் வெளியே வரும்.
மற்ற டைம் ஃபுல்லாக உள்ளேக்கே தான் இருக்கும். பீட்ரூட்டு சாப்பிட்டுட்டு இருக்குது இந்த லூட்டினோ. இது எது பண்ணாலும் இது பயப்படவே பயப்படாது அந்த ஹேண்டிகேப்பு. மற்றதெல்லாம் பயந்து ஓடிடும். அடுத்து இது வந்து 3rd பாக்ஸில் இது ஒரு சிக்கு நான் மாற்றி போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, டைல்யூட்டு. இந்த பேர் என்ன பண்ணுதுன்னா ஃபுட்டுலாம் கொடுக்குது. ஆனால் மற்ற சிக்கை விட இதை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா அதோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப வேகமாக அடிக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் காமிக்கிறேன். எனி டைம் வந்து இப்படியே தான் படுத்திருக்கு. அதை வந்து மூளையில் இந்த எக்கு மேலே வச்சு படுக்க வச்சாலும் திருப்பி திருப்பி அது இப்படியே தான் படுத்துக்குது. அதால் எந்திரிக்க முடியல. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஹார்ட் பீட்டு ரொம்ப அடிச்சுட்டே இருக்குது. ஃபுட்டெல்லாம் வாங்குது, எல்லாம் சரியாக இருக்குது. என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல. அதால் கொஞ்ச நேரம் கூட இந்த மாதிரி இருக்க முடியல. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக மற்ற சிக்ஸ் எல்லாம் ஃபீடு வாங்கும் போது மட்டும்தான் தலைக்கீழே படுத்துருக்கோம். மற்ற டைம் எல்லாம் நேராக இந்த மாதிரி சரியாக போய் உட்காந்துக்கோம் மதர்கிட்ட. இதால் என்ன பண்ணுதுன்னு தெரியல. எனி டைம் வந்து மல்லாக்கவே படுத்துருக்கு. பிரச்சனை என்னான்னு எனக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஃபுட்டு வாங்குது, எல்லாம் செய்யுது. அது ஒருவேளை பேரண்ட்டே மிதிக்குதா என்னன்னு தெரியல. அதனால் நான் கையால் பிடிச்சி அந்த மூலையில் பாக்ஸோட கார்னரில் வந்து அதை கரெக்டாக உட்கார வச்சுட்டு நான் வந்துட்டேன். மற்றபடி இதுக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கே தெரியல. ஃபுட்டு வாங்குது, எல்லாம் செய்யுது, ஹார்ட் பீட்டு வேகமாக அடிக்குது. அதே சமயம் அதால் பேரண்ட்டு நேராக உட்கார முடியல. அதுதான் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒருவேளை பேரண்ட் ஏறி மிதிக்குதா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இது ரெண்டும் வந்து பானை எடுத்தது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பாக்ஸில் எக்கு வச்சது. அதுவும் இதோட எக்கு கிடையாது, இது அந்த மாஸ்க்கும் டைலிட்டோட சிக்கு. அது மாற்றி போட்டேன் எக்கில் இருக்கும் போது. அதனால இது வச்சு வளர்த்துட்டு இருக்குது. ஆனால் ஃபுட்டெல்லாம் கொடுக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அந்த சிக்கு மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற சிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. இந்த பானையை கழுவி காய போட்டுருணும் வெளியில். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த 4th பாக்ஸும் இப்போ தான் எக்கு வச்சுருக்கு. ரொம்ப நாளுன்னு சொன்னால் இப்படி ஒரு 3-4 மாதம் ஆயிருக்கும். எக்கு வச்சாலும் உடஞ்சிரும். சப்போஸ் வந்து எக்கு வச்சு அது வந்து என்ன ஆகுனாக்கா கரு இல்லாமல் இதாகிறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இந்த பாக்ஸில் உள்ளது. எப்போதும் கரெக்டாக கொடுத்துரும் எனக்கு சிக்கு. ஆனால் ஒரு 4-5 மாதமாகவே இதுக்கிட்டேருந்து எதுவுமே இல்லை. லாஸ்ட்டாக வந்து இந்த அந்த லூட்டினோவோ இந்த க்ரீன் ஃபிஷ்ஷர், அதுவும் இதோட சிக்கே கிடையாது. ரெண்டும் மாற்றி போட்ட சிக்கு. இது வளர்த்துச்சு, அவ்வளோதான். அதுக்கு அடுத்து வைக்கிற எக்கு எல்லாமே வேஸ்ட்டு தான். ஒரு சிக்கு கூட சரியாக வரலை. எல்லாம் வேஸ்ட்டாக தான் போச்சு. இந்த ரோஸ் கேஜில் உள்ள சிக்கு வந்து எல்லாரும் நல்லா வளர்ந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சிக்கு வந்து உங்ககிட்ட கையில் எடுத்து காமிக்கிறேன். அந்த லாஸ்ட்டு குட்டியும் நல்லா வளர்ந்துட்டு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 4-5 எல்லோ புல்ஃபிஷர் இருக்குது. இதுதான் வந்து இதோட பேரண்ட்டு, ஃபீமேலு. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா 2 சிக்குக்கு வந்து எல்லோ கலர் ஃபெதர்ஸ் வருது. எப்படின்னே எனக்கு தெரியல. ஆனால் நான் இது வரைக்கும் எக்கு மாற்றியே போடலை. இதோட எக்கு தான், ஆனால் எல்லோ கலர் ஃபெதர் வருது. என்ன பிரச்சனை, என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. இது பெருசாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு குட்டி, அது மட்டும் நான் எடுத்து கையில் காமிக்கிறேன். அது வந்து பேரண்ட் மாதிரி வந்திருக்கு. மற்ற மூணுமே வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லோ கலர் தான் வரும்னு நினைக்கிறேன். அதுங்களுக்குள்ளே என்ன கொலாப்ஸ் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் நான் வல்லாசி எனக்கு ஞாபகம் இருக்குது, இதுக்கிட்ட உள்ள எக்கு நான் மாற்றி போடலை. இது எல்லாமே இது வச்ச எக்கு தான். என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதாவது கோல்மால் நடந்திருக்கா என்னாண்டு. மாஷா அல்லா, இதுவும் 1 வீக்கில் வந்து நல்லா ஃபெதர்ஸ்லாம் வந்து நல்லா நெஸ்ட் அவுட் ஆகிற மாதிரி வந்துடுவாங்க இன்ஷால்லா. பார்க்கலாம். கொஞ்ச நேரம் கூட கையில் இருக்க மாட்டேங்குது. பயந்துட்டு பானைக்கு ஓடுறேன்ட்டு பயந்துட்டே நின்றுச்சு. நானும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. கொஞ்ச நேரம் மட்டும்தான் கையில் எடுத்தேன். மிச்சத்தை வந்து என்ன பண்ணேன், எதையுமே தூக்கலை. இந்த பேலன்ஸ் உள்ள 3 குட்டியுமே நான் தூக்கலை.
ஏன்னா இது கொஞ்சம் கண் ஓப்பன் ஆகிட்டு ஃபெதர்ஸ் எல்லாம் வந்துட்டுங்கிறதுனால அதை மட்டும்தான் தூக்கினேன். மற்ற எந்த குட்டியுமே தூக்கலை. மற்ற நான் நினைக்கிறேன் 90% பேலன்ஸ் உள்ள 3மே வந்து எல்லோ கலர் தான் வரும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் என்ன கலர் வருதுன்னு சொல்லிட்டு. அது இப்போவே ஃபெதர்ஸ் எல்லாமே வந்து எல்லோ கலர் தான் தெரியுது. பார்க்கலாம் இன்ஷால்லா என்ன எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இது கூட இன்ஷால்லா 4 சிக்கியும் வந்து வளர்த்து கொடுத்துட்டு, இந்த லூட்டினும் இப்போ தான் வந்து 4 எக்கு வச்சு கொடுத்துருக்கு. இன்ஷால்லா பார்க்கலாம் எப்போ ஹேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி இந்த வெயில் நாளில் வந்து யாரும் ப்ரீடிங்கே வைக்க மாட்டாங்க. அது வச்சுட்டு ஒரு 4 எக்கு இன்ஷால்லா பார்க்கலாம். இவங்க எல்லோரும் இப்படி தான் இருக்காங்க. சண்டை, அடிதடி, தகராறு எல்லாம் இப்படி தான் இருக்குது. இதுவும் இன்னும் எதுவும் எக்கு வைக்கலை. எல்லாம் பேராக தான் இருக்குது. எக்கு வச்சாலும் வேஸ்ட்டாக தான் போகுது. ஒன்று இதுங்களை பிடிச்சி வேறு எதுலையாவது மாற்றி போடணும். இல்லைனாக்கா இப்படியே இருந்தால் ஒன்றுத்துக்கும் வேலையாகாது.